யாழில் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல். வடமாகாண கல்வி அமைச்சர் இடமாற்ற சபையால் பட்டியலிடப்பட்ட ஆசிரியர்களது இடமாற்றத்தை துரிதமாக்க வேண்டும் கோரி போராட்டம். 8 வகையான திணைக்களங்கள் ஊடாக அபகரிக்கப்படும் மக்கள் காணிகள். இந்தியாவில் 1000 வருடங்களுக்கு முன்னர் மன்னர்கள் பயன்படுத்திய நெல்லின அறுவடை விழா யாழில். மாவடிப்பள்ளி, நெந்தவூர், சம்மாந்துறை பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம். இலங்கைக்கு வரும் எண்ணெய் கப்பல்கள் ஈரான் கொடுத்த வாய்ப்பை ஏற்க முடியாத நிலையில் அரசாங்கம். தூர பிரதேச விசேட வைத்தியர்களுக்கு மேலதிக எரிபொருள் வழங்க நடவடிக்கை, சுகாதார பிரதி அமைச்சர் தகவல். 2027 முதல் பாடசாலை கல்வி முறையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு. டிபிஎஸ் அபலிது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பியுடன் கடும் வாக்குவாதம். மலையக மக்களை இழிவுபடுத்தி சர்ச்சை கிளப்பிய அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக முறைப்பாடு. அர்ச்சுனா கிளிநொச்சி மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும், விடுக்கப்பட்ட சவால். மாகாண சபை தேர்தல் தொடர்பான முன்மொழிவுகள் விதப்புரைகளை சமர்ப்பிப்பதற்கான பாராளுமன்ற விசேட குழு முதல் முறையாக கூடியது. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் சீரான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக பிரதேச செயலாளர்களுடனான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாவட்ட சிலக அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சீரான எரிபொருள் விநியோகமானது சகல பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒரு சீரான பொறிமுறையூடாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக உரிய அறிவுறுத்தல்கள் பிரதேச செயலாளர்களுக்கு மாவட்ட செயலர் வழங்கினர். அத்துடன் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொழும்பிலிருந்து எடுத்து வருதல், உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வெளி மாவட்டங்களுக்கு எடுத்து செல்லுதல், விவசாயம், மீன்பிடி போன்ற அத்தியாவசிய தேவைப்பாடுகளுக்கு எரிபொருள் சீராக விநியோகத்தினை வழங்குதல் தொடர்பாகவும் மேலதிக எரிபொருள் விநியோகம் தொடர்பாக உரிய மேலதிக வழிகாட்டுதல்களை பெற்றுக் கொள்வது தொடர்பாகவும் மாவட்ட செயலரால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இக்கலந்துரையாடலில் மேலதிக செயலர்கள், பிரதம கணக்காளர், பிரதம பொறியியலாளர், திட்டமிடல் பணிப்பாளர், உதவி மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். வெளி மாவட்டங்களில் 8 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றி வரும் தமக்கு இடமாற்றம் கோரி ஆசிரியர்கள் இன்றைய தினம் வடமாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் இடமாற்ற சபையால் இடமாற்ற பட்டியலிடப்பட்டுள்ளவாறு ஆசிரியர்களது இடமாற்றத்தை துரிதமாக வழங்க கோரியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருடா வருடம் இடமாற்ற சபையால் ஆசிரியர்களுக்கான இடமாற்றங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த 1/1/2026 அன்று வழங்கவென பட்டியலிடப்பட்ட இடமாற்றங்கள் இதுவரை ஒரு சிலரது சுயநலன்களுக்காக இடமாற்றம் அமுல்படுத்தப்படாமல் தடுக்கப்பட்டு வருகின்றது. இது எமது உரிமைகளை திட்டமிட்டு பறிப்பதாக இருக்கின்றது. நாம் கல்வி அமைச்சின் சுற்று நிருபங்களுக்கு இணங்க எமது சேவைகளை சரியாக செய்து முடித்துள்ளோம். ஆனாலும் வழங்கப்பட்ட இடமாற்றம் இன்னும் எமக்கு கிடைக்காத நிலை இருக்கின்றது. அரசியலும் அதிகாரமும் எமது நியாயத்தை பறிக்கின்றது. எனவே துறைசார் அதிகாரிகள் சுயநலவாதிகளின் சதிக்கு இடம் கொடுக்காது எமது உணர்வுகளை மதித்து எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். நான் தாட்சாயணி பிரேம்நாத், விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலையின் ஆசிரியர். 2017 ஆண்டிலிருந்து நாங்கள் நியமனம் பெற்று 9 வருடங்களை தாண்டியும் வெளி மாவட்டத்தில் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினமும் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்துக்கும் வருகை தந்து கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். ஆளுநர் அலுவலகத்துக்கும் வந்திருந்தோம். இன்றைய தினம் ஆளுநர் அவர்களை நாங்கள் இப்போது சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். அவர் வந்து சொல்லியிருக்கிறது என்னடா, இங்கே இருந்து சேவையின் தேவை கருதி 3 வருட காலம்தான் சேவை செய்கிறதுக்கு அங்கே வெளி மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அடித்த ஆசிரியர்கள் வந்து இன்னும் வந்து சேரவில்லை. அவர்கள் வந்து தாங்கள் அங்கே வரமாட்டோம்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்திருந்தவர். அவர்கள் வந்தால் தான் எங்களை விடுவோம்னு சொல்லியிருந்தவர் ஆளுநர் அவர்கள். அதால் எங்களுக்கு நீதியான அந்த இடமாற்றத்தை உடனடியாக வழங்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சார்பாக செயற்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே 4:45 எழும்பி எல்லோரும் அது கைக்குழந்தை ஃபீடிங் மதர்ஸ் நிறைய பேர் இருக்கணும், ப்ரெக்னென்ட் மதர்ஸ். அப்போ 4 மணிக்கெல்லாம் எழும்பி சமைச்சு வச்சு 4:45 பஸ் ஏறி நிறைய 150-200 கிலோமீட்டர்களையும் தாண்டி பயணித்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, வவுனியா, மன்னார், மடு போன்ற வலயங்களுக்கு சென்று வருகிறோம்.
தினமும் பயணிக்கின்ற ஆசிரியர்களும் இருக்கணும். இப்போதைய அந்த நாட்டு சூழல் காரணமாக போக்குவரத்து செலவுகளும் உங்களுக்கு என்ன மாதிரின்னு தெரியும். அதை விட நாங்கள் இப்போ இல்லையேன்னு சொல்லல, 9 வருஷம் உண்மையாக நாங்கள் 2017 பாருங்க, நம்ம 8 வருஷம் தான் எங்களுக்கு அடிச்சிருக்கு. 8 வருஷத்தையும் நிறைவாக சேவை செய்து இப்போ 9வது வருஷத்தில் இருக்கிறோம். அப்போ இனியும் நாங்கள் அங்கே வேலை செய்யலை, அது ஒரு மனச்சாட்சி இருக்கத்தானே வேணும். அப்போ எந்த விதமான தயவு தாட்சண்யங்களும் இன்றி எல்லோரும் நீதியாக செயற்பட்டு எங்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அரசியல் பின்புலங்களோ, இப்போ ஒரு ஐஎஸ் என்ற வைஃப், ஒரு லோ என்ற வைஃப் என்றாப்புல தங்கட வைஃப் என்றாப்புல அப்படி நினைக்கணும் தானே, அப்படி இருக்கக்கூடாது பெண்கள். அப்போ அதுக்காண்டி நாங்கள் இப்போ கதைக்காமல் இருக்கிறோம். நாங்களும் ஆசிரியர்கள் ஒரு மனிதாபிமானம் இருக்க வேணும், அதுதான். இப்போ எல்லாருமே பெண்கள், அதுவும் கூடுதலாக பெண்கள். உங்களுக்கே தெரியும், நாங்கள் நெடுகளும் சொல்கிறது காலமாக பான்வேன் வரைக்கும் வடகுமணம் போய் பின்னேற பான்வேன் வரைக்கும் நாங்கள் வரோம். அதை விட நித்திரையில் பேபிஸ் கேட்கல அந்த அம்மா மேலே எழும்பி போயினோம், பின்னேறம் தான் வரினோம். ஃபீடிங் மதர்ஸ் மாதிரி எவ்வளோ மென்டல் ப்ராப்ளம்ஸ் அவைக்கு இருக்கும். எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. டெய்லி ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு நாள் போயிட்டு வந்து எல்லாரும் சொல்லிவிடும் இவ்வளோ தூரம் என்னண்டு நீ ஒவ்வொரு நாளும் போய் வராண்டு. டெய்லி ட்ராவல் பண்ணுற டீச்சர்ஸும் இருக்கணும். நம்ம அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி ஒன்றுமில்லை, எங்களோட கோரிக்கைகளை ஏற்று இந்த இதை எல்லாரும் செவிமடுத்து எங்களுக்கு வேலைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வை பெறும். ஜனவரியில் எங்களுக்கு இந்த இடமாற்றம் வழங்க வேணும். எங்களோட பேர் லிஸ்ட் எல்லாம் வந்துட்டுது, ஆனால் கடிதம் இன்னும் எங்களோட ஹைக்கு கிடைக்கல. அதுக்காண்டி தான் நேற்றும் பாடசாலைக்கு போகாமல் இன்றைக்கும் பாடசாலைக்கு போகாமல் எங்களோட தேவைக்காண்டி நாங்கள் போராடுறோம். 8 வகையான திணைக்களங்களூடாக சட்டபூர்வமாக எமது மக்களின் காணிகள் அபகரிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனால் மக்களின் வாழ்வாதாரம் வளங்கள் இழக்கப்படுகின்றன. கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் மேற்கொண்டு நடாத்த முடியாத சூழல் ஏற்படுகிறது என கிழக்கு மாகாண காணி மீட்புக்கான வலையமைப்பின் தலைவர் சிவஜோகநாதன் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண காணி மீட்புக்கான வலையமைப்பின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் மைய லம்பாவளியில் உள்ள அதன் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஊடக சந்திப்பில் கிழக்கு மாகாண காணி மீட்புக்கான வலையமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்தனர். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த தலைவர், இன்று இந்த வாரத்தினை காணி மீட்புக்கான விழிப்புணர்வு வாரமாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த 30 வருட யுத்தம் நடந்ததுக்கு பின்னர் தங்களது காணி உரிமங்கள் பெறாமலும் அல்லது அவர்களுடைய இருப்பிடங்கள் பல விதத்திலும் சுவீகரிக்கப்பட்டும் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அவர்கள் தமக்கான காணிகளை மீளப் பெறுவதற்காக சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதும், அத்துடன் அந்த காணி யார் மூலமாக அபகரிக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கு எதிராகவும் அதனை பாதிட்டு அந்த மக்களுக்கு அந்த காணி கிடைப்பதற்காக பலதரப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். உள்நாட்டில் இருக்கின்ற அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், திணைக்களங்கள் மற்றும் தேசிய மட்டத்தில் இருக்கின்ற மாகாண மட்டத்தில் இருக்கின்ற காணி அமைப்புகள் தொடர்புகளை மேற்கொள்வதுடன் சர்வதேச மட்டத்திலும் இது தொடர்பான பரிந்துரைகள், அறிக்கைகள் போன்றவற்றினை வெளியிட்டு வருகின்றோம். ஆனாலும் பலதரப்பட்ட விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அந்த மக்களுக்கான காணிகள் கிடைப்பதற்கு பல தடைகளும் இடையூறுகளும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது, சில காணிகள் சட்டத்துக்கு உட்பட்டதாக அபகரிக்கப்பட்டு கொண்டு இருப்பதனை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக மகாவலி திணைக்களம் என்ற போர்வையிலும், மற்றது அபிவிருத்தி வேலைகளுக்கான காணிகள் என்ற போர்வையிலும், மற்றது தொல்லியல் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வன இலகா திணைக்களம், சுற்றுலா திணைக்களங்கள் போன்ற, மற்றது பூஜா பூமி போன்ற பௌத்த ஆலயங்கள் நிர்வகிப்பதற்காகவும் இந்த காணிகள் அபகரிக்க கொண்டு வருகின்றது. எனவே இந்த காணிகளுடைய அபகரிப்புகளுக்கு பின்னால் முழுமையாக அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரல் இருக்குது. எனவே தங்களை ஒரு நல்லாட்சியான, ஒரு ஜனநாயகபூர்வமான, இனவாதமற்ற ஒரு ஆட்சியை தாங்கள் நடத்தி கொண்டு இருப்பதாக கூறிக்கொள்ளும் இந்த அரசு தரப்பினர் தயவு செய்து வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்களது காணிகளை மேற்குறிப்பிட்ட திணைக்களங்களின் மூலமாக, அதாவது 8 வகையான திணைக்களங்கள் இந்த மாதிரியான சட்டபூர்வமாக இந்த மக்களுடைய காணிகளை அபகரிக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் இழக்கப்படுகின்றது, வளங்கள் இழக்கப்படுகின்றது, அவர்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை மேற்கொண்டு நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. எனவே இந்த மாதிரியான காணிகள் அபகரிக்கப்படுவதன் மூலமாக தொடர்ச்சியாக ஒரு இனம் தனது
இருப்பிடத்தை இழந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின்ற ஒரு பாகமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். எனவே தயவு செய்து தொடர்ச்சியாக இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்த வேலையில் போல இப்போது இருக்கிற இந்த அரசாங்கமும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவது என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இவர்கள் இந்த காணி விடயங்கள் சம்பந்தமாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த மக்களுக்கான வாழ்வாதார திட்டங்கள் மற்றும் அவர்களது காணிகள் மீட்டு வழங்கப்படும் போன்ற பல செய்திகளை சொல்லித்தான் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்தவர்கள். ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கூட யுத்தம் காலங்களில் பாதுகாக்கப்பட்ட பூமிகள் இன்று யுத்தம் நிறைவு பெற்றதுக்கு பின்னர் வெளிப்படையாகவே அதிகாரத்தின் உச்சத்துக்கு சென்று அந்த காணிகள் அபகரிக்கப்படுகின்றது. இன்றும் நான் நினைக்கின்றேன் 3 வருட காலமாக மயிலத்தமிடும் மாதவனை பண்ணையாளர்கள் கூட 24 மணி நேரமும் வீதியிலிருந்து இந்த காணிக்காக தங்களுடைய மேய்ச்சல் தரைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதே போலதான் எல்லா இடங்களிலும் சட்டபூர்வமாக நீதிமன்றம் சில அபிவிருத்தி வேலைகளை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்த இடங்களில் கூட இன்றும் அந்த நீதிமன்ற தடைகளுக்கு மதிக்காது அந்த சில தொல்லியல் திணைக்களத்தின் மூலமான கட்டுமான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு வேலைகளை நிறுத்தி கொண்டு எமது மக்களுடைய காணிகள் எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதனையும் தெரிவித்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த மக்களுக்குரிய காணிகள் கிடைக்கும் வரையும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து கிழக்கு மாகாண வலையமைப்பு ஆகிய நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் மன்னர்களால் பயன்படுத்தப்பட்ட கருப்பு கவனி என்ற நெல்லும் மாப்பிளை சம்பா என்ற நெல்லும் கரு இலை என்ற நெல்லும் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் விதைக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு இன்று பொங்கல் விழா முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நெல்லினங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டு இவ்வாறு பயிரிடப்பட்டு நேற்றைய தினம் அறுவடை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வயலில் பொங்கல் விழா முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் பாரம்பரிய முறைப்படி உளப்பட்டு சிறுதானிய பயிரான பயறு விதைக்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் பொங்கல் பரிமாறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாழ் இந்திய துணை தூதரகத்தால் விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கலாநிதி சிதம்பரமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி கோஸ்தா மற்றும் விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். மேற்குறித்த நெல்லினங்கள் முதல் தடவையாக இலங்கையில் பயிரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடமாகாணத்தில் எந்தவொரு ஆண்டும் இல்லாதவாறு நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு இதுவரை விவசாயிகள் 1,20,00,000 கிலோகிராம் நெல்லை வழங்கியுள்ளனர். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் வடமாகாண பதில் முகாமையாளர் தவராசா கஜேந்திரன் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினம் கிளிநொச்சியில் உள்ள வடமாகாண நெல் சந்தைப்படுத்தல் சபையின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவரின் ஒழுங்குபடுத்தலிலும் விவசாய அமைச்சின் ஆலோசனைக்கமைய வடமாகாணத்தில் மிகவும் வினைத்திறனாக நெல் கொள்வனவு இடம்பெற்று வருகின்றது. மன்னார் மாவட்டத்தில் 3 களஞ்சிய சாலைகளிலும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 15 களஞ்சிய சாலைகளிலும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 5 களஞ்சிய சாலைகளிலும், வவுனியா மாவட்டத்தில் 6 களஞ்சிய சாலைகளிலும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. தனியார் துறையினரை விட அதிக லாபம் கிடைப்பதாலும், முன்னைய காலங்களை விட விரைவாக விவசாயிகளுக்கு பணம் கிடைப்பதாலும் விவசாயிகள் மிக ஆர்வமாக நெல்லை வழங்கி வருவதாக தெரிவித்தார். வேளாண்மை அறுவடையின் பின்னர் யானை கூட்டம் புதிதாக முளைக்கின்ற புல் இனங்களை உண்பதற்காக நாடி வருவதாகவும், அம்பாறை மாவட்டத்தில் திடீரென சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வளத்தாப்பட்டி, வில்லுப்புலம் பகுதிகளில் ஊடறுத்து யானைகள் இவ்வாறு காலை முதல் மாலை வரை வருகை தருவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது குறித்த யானைகள் அங்குள்ள புதிய புல்லினங்களை உண்ணுவதுடன் கூட்டத்தில் உள்ள யானை குட்டிகள் விளையாடுவதையும் காண முடிந்தது. இன்று சுமார் பெரிய யானைகள் மற்றும் குட்டிகள் என 100க்கும் அதிகமான யானைகள் அப்பகுதியில் உள்ள அறுவடை செய்யப்பட்ட வயல் நிலங்களை நோக்கி வருகை தந்திருந்தன. தினமும் அப்பகுதிக்கு வரும் யானை கூட்டத்தை மக்கள் பார்வையிட்டு வருகின்றதுடன் இவ்வாறு வயல்வெளிகளை நோக்கி வருகை தந்துள்ள யானைகள் ஊருக்குள் பிரவேசிக்க முடியாத வகையில் பார்வையாளர்களாக உள்ள மக்கள் சத்தங்களை எழுப்பிய வண்ணம் உள்ளனர். மேலும் இப்பிரதேசத்தில் அண்மையில் வேளாண்மை அறுவடை மேற்கொள்ள நிலையில் தீ வைக்கப்படுவதனாலும் அங்கு கொட்டப்படும் குப்பைகளை தினம்தோறும் 130க்கும் மேற்பட்ட யானைகள் உண்ணுவதற்கு வருகை தருவதுடன் அருகில் உள்ள பொதுமக்களின் உடைமைகளுக்கு சேதம் விளைவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் இருந்து எரிபொருளை பெறுவதற்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை ஏற்கனவே தொடங்கிவிட்டது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில்,
ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திர மட்டத்தில் உள்ளன. ஆனால் கடந்த காலங்களில் எங்களால் ரஷ்யாவில் இருந்து எரிபொருள் பெற முடியவில்லை. நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதன் மூலம் இதை செய்ய முடியுமா என்று நாங்கள் பார்க்க முயற்சிக்கின்றோம். ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் இலங்கைக்கு வருகை தர உள்ளார். அப்போது இந்த பேச்சுவார்த்தைகளை மேலும் முன்னெடுத்து செல்ல வாய்ப்பு உள்ளது. இலங்கைக்கு எரிபொருள் வழங்குவது குறித்து இலங்கைக்கான ஈரான் தூதுவர் தெரிவித்த கருத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். ஈரானில் இருந்து எரிபொருள் பெறுவதை பொறுத்தவரை தற்போது கப்பல்களை வைத்திருக்கும் நாடுகளுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் திறன் உள்ளது. ஆனால் எங்களுக்கு அந்த திறன் இல்லை. ஆனாலும் ஈரானின் அந்த நட்புக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இப்போது கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்க்கு பல விலை மனுக்களை வழங்கியுள்ளோம். விலை மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. எனவே அதனூடாக நாங்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்வோம் என்று நம்புகின்றோம். இந்த விலை மனுக்களின் அடிப்படையில் பல எரிபொருள் கப்பல்கள் ஏப்ரல் மாதத்தில் நாட்டிற்கு வந்து சேரும். இவற்றை கொண்டுதான் எரிபொருள் ஒதுக்கீட்டை தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். தூர பிரதேசங்களில் இருந்து வருகை தந்து கடமையாற்றும் விசேட வைத்தியர்களுக்கு மேலதிக எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்குவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்திய கன்சக விஜயமுனி தெரிவித்தார். ஊடகங்களிடம் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தூர பிரதேசங்களில் பணியாற்றும் விசேட வைத்தியர்களின் வருகை தொடர்பான விவர அறிக்கை ஒன்றை திரட்டுவதற்கு சுகாதார அமைச்சு தற்போது நடவடிக்கை எடுத்து வருகின்றது. விசேட வைத்தியர்களுக்கு மேலதிகமாக இவ்வாறான பிரதேசங்களில் கடமையாற்றும் ஏனைய சுகாதார அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு மேலதிக எரிபொருளை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கான எரிபொருளை எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி எரிபொருளினை வழங்குமாறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். கல்வி சீர்திருத்தங்களுக்கான தேசிய வழிகாட்டுதல் குழுவின் நியமனத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் சமர்ப்பித்த பரிந்துரையை கருத்தில் கொண்டு தொடர்புடைய அமைச்சர்கள், துறைசார் வல்லுநர்கள், அதிகாரிகள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளை உள்ளடக்கிய இந்த தேசிய வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட உள்ளது. 2019 தொடங்கப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறை தற்போதைய அரசாங்க கொள்கைகளுக்கு இணங்க 2026 ஆண்டில் 1ஆம் வகுப்புக்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய 6ஆம் வகுப்பிற்கான கல்வி சீர்திருத்தங்கள் 2027 ஆண்டு முதல் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன. இதன்படி கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான தொடர்ச்சியான செயல்முறையை செயல்படுத்துவதற்கும் அச்செயல்முறையை ஒழுங்குபடுத்துவதற்கும் துறைசார் வல்லுநர்களை கொண்ட வழிகாட்டுதல் குழுவை நியமிக்க வேண்டியதன் அவசியம் கண்டறியப்பட்டுள்ளது. பலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கையிட்டி சட்டவிரோத விகாரையின் நிலைப்பாடு குறித்து ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்த ராஜாவிடம் கஜேந்திரன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அவர், இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மட்டத்தில் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த விகாரிக்கு ஆதரவாக காவல்துறையினரும் ராணுவத்தினரும் செயல்படுவதுடன் காணி உரிமையாளர்களுக்கு உள்ளே நுழைய அனுமதி மறுத்துவிட்டு தென்பகுதியில் இருந்து வருபவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாகவும் தங்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்குகளை பதிவு செய்ததாகவும் சுட்டிக்காட்டினர். இந்நிலையில் அங்கே குறுக்கிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, காவல்துறை உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் காவல்துறைக்கு எதிராக நீங்கள் வழக்கு போட்டிருக்கலாம் தானே என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கஜேந்திரன், எல்லா விடயத்துக்கும் வழக்கு போட முடியாது என பதிலளித்த போது, எனக்கு யாரும் அடித்தால் எனக்கு வழக்குக்கு போக முடியாது என்றால் அவர்களை சுட முடியுமா என அர்ச்சுனா கேள்வி எழுப்பினார். இதனை அடுத்து சபையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் பலாலி காவல்துறையினர் இனவாதமாக செயல்பட்டனர் என கஜேந்திரன் தெரிவித்த நிலையில், நீங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்தீர்கள், என்னிடம் ஆதாரம் இருக்கிறது என அர்ச்சுனா தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கஜேந்திரன், அர்ஜுனா நீ பேசாமல் இரு, உன்னிடம் ஆதாரம் இருந்தால் நீ போய் வழக்கு போடு, தேவையில்லாமல் கதைக்க வேண்டாம் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் சபையில் மீண்டும் வாக்குவாதம் வலுத்தமை குறிப்பிடத்தக்கது. அதுக்குரிய அந்த 3 கட்ட நடவடிக்கைகள் முடிஞ்சது. அது தொடர்பாக வேலை நடந்து கொண்டிருக்கு. அதுக்குரிய தீர்வு தரப்படும். ஆனா என்னென்னு சொன்னால் இப்ப நீங்கள் ஒரு பக்கம் அப்படி சொல்றீங்க, ஆனா மற்ற பக்கம் ஒரு நூற்றுக்கணக்கான போலீஸை போட்டு பாதுகாப்பு கொடுத்து வந்து தென்பகுதியிலிருந்து வாராக்கள் அங்க விழாக்கள் கொண்டாடுற வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அது பார்த்தால் காணி விடுவிக்கிறதுக்குரிய ஒரு செயல்பாடு மாதிரி இல்லை. போலீசார் அப்படி நடந்து கொள்றது மக்களை சரியா ஒரு விரக்தி நிலைக்கு கொண்டு போகுது. உங்களை தெரியும் ஜனாதிபதி சொல்லி அங்க இருந்து இங்க கும்பிட வரீனம் ஒரு கதையை சொல்லி இருக்கிறேன். இல்ல அதை வரீனம் ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த போலீசார் முழுக்க போலீஸ் வாகனங்கள்ல சப்ளை போகுது, மூட்டை சப்ளை போகுது, ஆமி வாகனங்கள்ல போகுது,
அப்ப ஆமியும் போலீஸும் வந்து தொடர்ந்து இந்த சட்டவிரோத விகாரைக்குரிய சப்ளை செய்யணும்னு சொல்லி சொன்னால் அது NDP இந்த வரையறைக்குள்ள வந்து அது ஒரு சட்டபூர்வமான ஒரு செயல்பாடாக இருக்க முடியும். நீங்க உங்களோட ரிக்வெஸ்ட கொடுங்க, நாங்கள் அதுதானே நாங்கள் கேட்போம் என்னென்ன அப்படி போகுது. டாக்டர் நீங்கள் இப்படி கதைக்கிறது பொருத்தம் இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப இதுல வந்து RTA தான் இதுல கதைக்கிறேன்னு சொல்லி அப்புறம் இங்க வருவான் இல்ல நீங்க அப்ப அதுல இப்ப அது இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. தயவுசெய்து வந்து உங்கள்கிட்ட நீங்கள் இந்த மக்கள்கிட்ட பிரதி என்ற அடிப்படையில் வந்து இதை ஆக குறைஞ்ச அந்த மக்களுக்கு நம்பிக்கை வாரத்துக்கு வந்து போலீசார் 300-400 பேர் குவிஞ்சிருந்து அந்த போராடுற காணி உரிமையாளர்களுக்கு காணிக்க போவிடாம தடுத்து வச்சுக்கொண்டு தென்பகுதியிலிருந்து வாராக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து சகல நிகழ்வுகளையும் தொடர்ந்து செய்யறதுக்கு வந்து அந்த ஒத்துழைக்கிறதை கட்டுப்படுத்த வேண்டும். அது ஒரு எங்களோட மிகவும் பிரியமான ஒரு வேண்டுகோள் வந்து என்னோட அந்த அளவுக்கு மோசமா வந்து நடந்து கொள்கிறார்கள் போலீசார் வந்து. மற்றது பொய் வழக்குகளை போடுறது வந்து நின்று ஒரு நியாயமான முறையில் போராட வலிக்கிறார்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் கொண்டே பொய் வழக்குகளை போடுறது வந்து. அப்ப இது இப்படி செய்தால் வந்து இப்படி வந்து இந்த போலீஸ்ல வந்து நம்பிக்கை வரும். මේකස එන්නේ වන්දනාකාර වෙන්නේ. ඒ වන්දනාකරුවන්ට අපි කිසිම දෙයක් දෙන්නේ නැහැ. අපි දෙන්නේ වතුර දෙන්නේ අපේ අයට, පොලිසිය අයට. අපේ වෙල්ෆෙයාර් එකක් තියෙනවා. අපි වෙල්ෆෙයාර් දෙන්නේ පොලිසිය අයට විතරයි. වෙන කාටවත් පිළිපැය දෙන්නේ නැහැ. எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் வாராக்களுக்கு வந்து தாங்கள் எந்த ஒரு இதுவும் செய்யறதோ ப்ரோமோட் பண்றதே இல்லையா? தங்கட போலீஸ்காரருக்கு மட்டும்தான் தண்ணி கொடுக்குறோமா? இல்ல උද්ඝෝෂණ පන්සල දුන්නා. මෙතුමානවා නීති විරෝධ බිල්ඩින් නිසා එන මිනිස්සු නවත්තන්න බලුවා. නෑ ඕනනම් කියලා උසාවි කියලා ඒක නවත්තන්න. அதை சொல்லினா நீங்க நீதிமன்றத்துல போய் முறைப்பாட போட்டா நீதிமன்றம் நிப்பாட்டும், நீங்க நீதிமன்றத்துக்கு போயிடும். ஆமா ஆமா சரி, காவல்துறை புலப்படுதுன்னா காவல்துறைக்கு எதிராக நீங்க ஒரு வழக்கு போட்டிருக்கலாம் தானே? இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா ஐயா, ஐயோ நாங்கள் வந்து நீதிமன்றம் இல்ல தான் ஐயா, நான் கேட்கிறேன், நான் உங்களோட பக்கம் போசா போட் நான் கேட்கிறேன், ஏன் நீங்க கோர்ட்ல ஒரு வழக்கு போடல? இப்ப என்னன்னு நீங்க இப்ப எனக்கு யார ஒரு ஆள் அடிச்சா நான் வழக்குக்கு தெரியலான்னு சுடவா? இல்ல இல்ல நாங்கள் ஒரு போலீஸ் தெரியும் மைக்க வழக்கம் சார் மற்ற சம்பந்த காரணம் සිද්ධිය ඔය ඔය සිද්ධිය වුණ දවසේ අපි මොන දුන්නා ප්‍රශ්නෙට உங்களுக்கு இனவாதமா செயற்பட்டவர் என்று சொல்லுங்க. பலாலி ஓய்சி பலாலி போலீசார் அங்க வந்திருந்த அனைத்து போலீசார் நீங்க இனவாதமா இல்லையா? நாங்கள் ஒரு நாளும் டாக்டர் சனம் நாங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணி ஒரு நாளும் போராட்டம் செய்யல. முடிவு சொல்ற கூட்டம் இல்ல, ஒருங்கிணைப்பு கூட்டம். ஐயா நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். அதுக்கு அதுக்கு வழக்கு போட தேவையில்லை. எனக்கு அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த பிச்சைக்காரன் புண்ண சொறியல இல்ல வேலை வடியா விளையும் கொள்ளுங்க. உங்களுக்கு வேணுமெண்டா பிச்சைக்காரன் புண்ணா இருக்கிற தையிட்டு, ஆனா எனக்கு அங்க இருக்கிற சனத்திட்ட வழி தெரியும். சும்மா நான் ஒவ்வொரு கதையா சொல்லுவேன். சரிதானே? ஒவ்வொரு நீ ஜனநாயகம் படுத்தி ஒவ்வொருத்தரும் வடிவண்டி செத்தா உங்களை மாதிரி கள்ளங்களால அதை மறக்க வேண்டாம். சரிதானே? உனக்கு வழக்கு போடுறது
கிளிநொச்சி பகுதியில் வாழும் மலையக மக்களை கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் இழிவாக பேசியதாக கூறப்படும் அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சேவை சந்தை வர்த்தக சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பெண்களையும் மக்களையும் இழிவாக பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் தைரியம் இருந்தால் அர்ச்சுனா எம்பி கிளிநொச்சிக்கு வந்து தனது அரசியலை காட்டி செல்லட்டும் என சவாலாகவும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதேவேளை மலையக மக்களை ஒப்பிட்டு இழிவுபடுத்துவது குற்றமாகும் என்றும் அதற்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். கிளிநொச்சி மக்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேளமாளிகதும் தெரிவித்துள்ளார். இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்ட வேளையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ளவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் எனவும் சமூக அடையாளங்களை குறிப்பிட்டு கூறியுள்ளது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றம் அனுப்பி வைக்கப்பட்டவர் இப்படியான மனவேதனை அளிக்கக்கூடிய வகையிலான கருத்துக்களை தெரிவிப்பது வருத்தத்திற்குரியது. அரசியல் விடயங்களை பேசுகின்ற பொழுது மக்களின் மனங்களை வெல்லக்கூடிய வகையில் பேசுவது நல்ல விடயம். இதனை விடுத்து ஒரு பிரதேசவாதத்தை தூண்டும் வகையில் கிளிநொச்சி மக்களை பற்றி அவதூறு வார்த்தைகள் பேசுவது அநாகரிகமான செயல். இந்த விடயம் பேசப்பட்டது தொடர்பாக ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கிளிநொச்சி மக்கள் தற்பொழுது கொந்தளித்து போயுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் இதனால் களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் கிளிநொச்சி மக்களின் நன்மதிப்பை பாதிக்கக்கூடிய வகையில் உள்ளதை கிளிநொச்சி மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார். அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக வலைத்தளங்களிலும் முகநூல்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய விடயம் ஒன்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதில் அவர் குறிப்பிடுகின்ற விடயங்கள் கிளிநொச்சி மக்களினுடைய கல்வி அறிவு, அவர்களுடைய சமூக அடையாளங்கள் என்பவற்றை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருப்பது மிகுந்த வேதனை தருகிறது. உண்மையில் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அந்த மக்களினாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் அந்த மக்களினுடைய மனங்களை வெல்லக்கூடிய கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து ஒரு பிரதேசவாத கருத்தினை முன்னிறுத்தி ஒட்டுமொத்தமான கிளிநொச்சி மக்களையும் கல்வி அறிவற்றவர்கள் என்றும் அவர்களுடைய சமூக அடையாளங்களையும் குறிப்பிடுகின்ற வகையிலே பேசியிருப்பது மிகுந்த மன வருத்தத்தை தருவதோடு எங்களுடைய மக்களுடைய சார்பிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டவன் என்ற வகையில் நான் எனது கண்டனத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர் அரசியல் விடயங்களை அரசியல் ரீதியாக பேச வேண்டும், அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். அரசியல் விவசாயிகளுடனான பிரச்சனைகளை அவர்களுடைய விவசாய கருத்துக்களோடு அதனை எதிர்கொள்ளுகின்ற பக்குவத்தை அவர் பெற வேண்டும். எனவே கருத்துக்களால் எதிர்கொள்ள திராணியற்ற வகையிலே ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையிலே மேற்கொள்ளப்படுகின்ற கருத்துக்களை எந்த மனிதர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. விசேடமாக கிளிநொச்சி என்பது எங்களுடைய பிறந்த மண். நாங்கள் வாழ்ந்து வளர்ந்திருக்கின்ற இந்த ஊரினுடைய கௌரவத்திற்கும் மக்களுடைய கௌரவத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்துகின்ற இந்த வார்த்தைகளையும் நாங்கள் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பது என்பது இயலாத காரியம் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிளிநொச்சி சமூகத்திலே இன்று ஒரு கொந்தளிப்பு நிலை உருவாகி இருக்கிறது. யாரை பார்த்தாலும், எந்த பொதுமகனை பார்த்தாலும் ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற அளவிற்கு அந்த கொதிநிலை கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு பொதுமகனும் காணுகின்ற பொழுதெல்லாம் இவருக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டீர்களா அல்லது வேறு வகையில் இவரை கையாள முடியாதா என்று எல்லாம் மக்கள் தங்களுடைய அறிவுக்கு உணர்வுக்குட்பட்ட வகையிலே பேசிக்கொள்ளுகின்ற நிலவரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் மக்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையில் பொறுப்போடு இந்த விடயத்தை நாங்கள் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மக்களுடைய சுய கௌரவத்திற்கும் கிளிநொச்சியினுடைய கௌரவத்திற்கும் என்னை பொறுத்தவரையில் கிளிநொச்சி எங்களுடைய உயிர். அந்த கிளிநொச்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற, அவமானத்தை ஏற்படுத்துகின்ற, அதனுடைய பெருமைக்கும் அந்த மக்களுடைய கௌரவத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்துகின்ற எந்த செயலினையும் கிளிநொச்சி மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். ஆகவே இனிவரும் நாட்களிலாவது அவர் சிறிய வயது உடையவராக இருக்கின்றார், அவர் வைத்தியராக இருக்கலாம், ஆனால் கல்வித்தரத்திலே அதிகமானவராக இருக்கலாம். ஆனால் ஒரு சமூக பண்பாடு என்பதும் சமூக மனித விழுமியங்களை பேணுதல் என்பதும்
அவரவருடைய பண்பட்ட அறிவு அனுபவம் என்பவற்றின் அடிப்படையிலே உருவாகின்ற ஒரு விடயம். ஆகவே ஒரு அனுபவம் மிக்க அனுபவங்களை பெற வேண்டிய காலம் அவருக்கு இருக்கிறது. அவருடைய குறைந்த வயதுக்குள் அவர் கூடிய அளவான கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக தன்னை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது தன் மீது வழக்கு தொடுப்பவர்களுக்கு எதிராக வழக்காடுவதற்கான வாய்ப்புகளை புலம்பெயர்ந்தவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக சில விடயங்களை அவர் கையாள்வதற்கு முனைகிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் இன்றிலிருந்து பிரதேசவாதங்களை பேசுவது, கிளிநொச்சி மண்ணை அவமானப்படுத்துவது, கிளிநொச்சி மண்ணினுடைய மக்களை சமூக அடையாளப்படுத்தி இழிவுபடுத்துவது போன்ற செயல்களை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்கள் மிகவும் கொதித்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கொதிப்புணர்வு ஆற்றுப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அவர் தான் கூறிய விடயங்களுக்கு பகிரங்கமாக மன்னிப்பை கோர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இரண்டாம் கட்ட மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்துமாறு கோரி பொத்துவில் கனகர் கிராம மக்களினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 1990ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து சென்ற கனகர் கிராம மக்களின் காணியினை வன பாதுகாப்பு திணைக்களத்திடமிருந்து மீட்டு தருமாறு கோரி கடந்த 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மேற்கொண்டு வந்த தொடர்ச்சியான 5 வருட போராட்டத்தை தொடர்ந்து கனகர் கிராம மக்களின் மீள்குடியேற்றத்துக்காக அரசாங்கத்தினால் 202 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டதாக இப்போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் சுட்டிக்காட்டினர். போராட்டக்காரர்கள் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், அரசு விடுவித்த கனகர் கிராம மக்களின் காணியை பகிர்ந்தளிப்பதற்காக 202 பேர்களுடைய பெயர் விவரம் பரிந்துரைக்கப்பட்டு பொத்துவில் பிரதேச செயலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். இருந்தபோதிலும் 2023ஆம் ஆண்டு அதில் 73 குடும்பங்கள் முதல் கட்டமாக குடியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் மீதியாக உள்ள எமக்கு குடியிருப்புக்கான அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்தனர். எனவே அரசாங்கம் விடுவித்த எமது காணியில் நம்மில் குடியேறுவதற்கான அனுமதி மறுக்கப்படுவது ஏனென்ற கேள்வியுடன் அரசாங்கம் விடுவித்து எமது காணியை எமக்கு கையளிக்குமாறு கோரி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். எமது காணி எமக்கு வேண்டும் என்ற பதாதைகளை ஏந்தி கோஷங்களோடு முன்னெடுத்த இந்த போராட்டம் 23/3/2026 நேற்று காலை 10 மணியிலிருந்து சுமார் 45 நிமிடங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்பின் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களில் ஒரு குழுவினர் பொத்துவில் பிரதேச செயலகம் சென்று பிரதேச செயலாளரிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றினையும் கையளித்தனர். மாகாண சபை தேர்தல்கள் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடாத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பான முன்மொழிவுகளையும் விதப்புரைகளையும் சமர்ப்பிப்பதற்கான பாராளுமன்ற விசேட குழு அதன் தலைவர் அமைச்சர் விஜிதஹேர தலைமையில் கடந்த 17ஆம் தேதி முதல் தடவையாக கூடியது. அந்த நிலையில் தற்போது நேற்றைய தினம் மீண்டும் கூடியது. இங்கு கருத்து தெரிவித்த குழுவின் தலைவர், மாகாண சபை தேர்தல்கள் சட்டம் திருத்தப்பட்டு தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 2017ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கலப்பு விகிதாசார பிரதிநிதித்துவ முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான வட்டார எல்லைகளை தீர்மானிக்கும் நடைமுறை இதுவரையில் பூர்த்தி செய்யப்படாமையினால் உருவாக்கியுள்ள சட்ட ரீதியான தடையின் காரணமாக மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்த போது கல்வி மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பெரும்பாலான முக்கிய நிறுவனங்கள் மாகாண சபைகள் மூலமே நிர்வகிக்கப்படுகின்றன என்றும் சுட்டிக்காட்டினர். இதற்கமைய கடந்த 9 ஆண்டுகளாக மாகாண சபைகள் கூட்டப்படாததால் பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். எனவே பழைய விகிதாசார முறைப்படி மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்றும் பின்னர் தேர்தல் முறையை திருத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்மொழிந்தனர். மாகாண சபை தேர்தல்களில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தையும் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தையும் கட்டாயமாக்கும் ஒரு தேர்தல் முறையை உருவாக்குவது தொடர்பில் பரந்து ஆழமான கலந்துரையாடல்களை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தை குழுவின் தலைவர் வலியுறுத்தினார். அதன்படி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போதைய சட்ட நிலைமை குறித்து அடிப்படை புரிதலை பெறுவதன் முக்கியத்துவத்தையும் தலைவர் நினைவு கூர்ந்தார். அத்துடன் இது தொடர்பான சட்ட ரீதியான வாய்ப்புகள் குறித்த கருத்துக்களை பெறுவதற்காக அடுத்த கூட்டத்தில் சட்டமா அதிபர் அலுவலகம் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு ஆகியவற்றின் அதிகாரிகளை அழைப்பதற்கும் குழுவின் தலைவர் முன்மொழிந்தார். இந்த விசேட குழுவின் அறிக்கையை முதல் கூட்டத்திலிருந்து 3 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் குழுவின் தலைவர் நினைவூட்டினார். இக்குழுவின் கூட்டத்தில் பிரதி அமைச்சர்களான அருண் ஹேமச்சந்திர, சட்டத்தரணி சுனில் வட்டகல, முனீர் முலாஃபர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் மத்ம பண்டாரு, மனோ கணேசன், சாணக்கியர், ஜனாதிபதி சட்டத்தரணி எம் நிசாம் காரியப்பர், சந்தன சூரிய ஆராய்ச்சி, தர்மபிரிய விஜயசிங்க, லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.